ரிஷபம் பெரிய மாற்றம் வெயிட்டிங்ல இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது என்னங்க பெரிய மாற்றம்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஆமா, சனி வக்ர பெயர்ச்சி நடக்க போது அடுத்த ஒரு 6 மாத காலங்களுக்கு ரிஷபராசிக்கு 2027 28 நீங்க விரய சனியை மீட் பண்ண போறீங்க. சனி எந்த மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன்க. இப்போ இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் எங்க இருந்து வக்ரம் ஆகிறாரு, என்ன பண்ண போறாரு? ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஏன்னா ரிஷபராசி பட்ட கஷ்டம் அப்படின்றது வெளியே சொல்லவே முடியாது இல்லை. அந்த வகையில சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்து வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கே பார்க்குறாரு. ஸோ தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரிஷபம் காலச்சக்கரத்துடைய 2. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செக்யூர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபேமிலியில் ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி என்ன பண்ண போகிறாரு? அடுத்து ஒரு 6 மாதம் இந்த வக்ர காலங்களில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் சனி கொடுக்க மாட்டார். ஆனால் என்னென்னா உங்களுக்கு கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுவீங்க. ஏன்னா வக்ரம் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கி நகர்றது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு முக்கிய முடிவும் நீங்கள் இந்த ஒரு 6 மாத காலம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நல்லா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு இல்லைப்பா எனக்கு இங்கே செட் ஆகலை, ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு 11ஆம் பாவத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால வக்ர காலங்களை கண்டிப்பாக ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுவார். ஸோ அவசரப்பட்டு இந்த டைமில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயும் போய் அதே மாதிரி விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரப்போகிறீங்க, அடுத்து ஒரு 6 மாத காலம் என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வக்ர சனி கண்டிப்பாக ஒரு பாடங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க போகிற ஒரு ராசிக்கோ. ரிஷபத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸோ மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சனி ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுப்பார். ஸோ அப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு. சரி, உங்கள் ராசியை மட்டும்தான் பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் பாவத்தை வர பார்க்குறாரு. ஸோ ராசிக்கு 5ஆம் பாவம், அடுத்து உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் வீட்டை வர பார்க்குறாரு. ஸோ 8 அப்படின்னாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இந்த ஒரு 6 மாத காலம் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 2027 28 விரய சனி நடக்க போகுது. ஸோ மேரேஜ் ஆனவங்களுக்கு தடைப்பட்டுலாம் நின்றுட்டு இருந்தது, தடையாக இருக்குது அப்படின்னா இப்போது இந்த 2027 28 நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் பீரியடில் சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டையே வர தொடர்பு கொள்கிறார். ஸோ 6ஆம் வீட்டை தொடர்பு ஒரு யோகாதிபதி 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கும்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுக்கு எதெல்லாம் டிலே ஆச்சு, எந்தெந்த விஷயங்கள் நம்ம தடைப்பட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அவங்க கஷ்டத்தை அவங்களுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. வெளியே யார்ட்டையுமே அவ்வளோ ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அத்தனை வீட்டையுமே அவர் பார்க்குறதுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்ம பயந்து 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 தான் இந்த அளவுக்கு நம்ம ஆளாயிட்டோம். வாழ்க்கையில் எதை பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, பயந்து பயந்து தான் இப்படி நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம லைஃப்பில் அடுத்து எதை நோக்கி போகிறது, லைஃப்பில் எதை நோக்கி போகிறதுனே தெரியலையேங்க. லைஃப் அப்படியே நிற்கிதேங்க, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி நிற்கிதேங்க. இது எல்லாத்துக்குமே முடிவு சொல்கிற இடத்துல சனி கண்டிப்பாக வருவார். அது இப்போ இல்லை, 2027 28 அந்த டைமில் வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இப்போ என்னென்னா இந்த சனி பகவான் அந்த 11ஆம் வீட்டிலேருந்து உங்கள் 8ஆம் வீட்டை பார்க்குறது ஒரு வகையில் நல்லது தான். அடுத்து ஒரு 6 மாத காலங்களுக்கு ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரிஷபத்தை கெடுக்கிறதுக்கு ஒன்றும் அவர் இல்லைங்க. உங்களை கெடுக்கிறதுக்கு அப்படின்னா குருவை தவிர யாருமே கெடுக்க முடியாது. ஏன்னா சனி உங்களுக்கு முதல் தர யோகாதிபதியாக வராரு. ஸோ கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து வக்ரப்பெயர்ச்சினா என்ன, அந்த வக்ரப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும், அந்த 6 மாத காலம்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பாருங்க. சனி வக்ரப்பெயர்ச்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது
ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பெயர்ச்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பெயர்ச்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பெயர்ச்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா சனி பெயர்ச்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமாக சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே? அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்போ நம்ம மேஷ ராசியிலேருந்து நம்ம மீனராசி நம்ம பார்க்குறோம். இப்போ மேஷராசி எடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. ஸோ இப்போ மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10-11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ 10-11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10-11ஆம் வீடுகளில் நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்குது, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்னென்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வரோங்க. நீங்கள் வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய எக்கனாமிக்கில் ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவில் இருக்கும்போது சில நேரங்களில் போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவில் தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமாக அந்த 6 மாத காலங்களில் நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்களில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம ராசி அடிப்படையாக பேசலை, லக்னம் அடிப்படையில் பேசலை, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்கே பேசலை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்போ நீங்கள் அது எந்த பாவத்தில் இருக்காரு, அதை நீங்கள் வந்து லக்ன பாவத்தில் இருந்து எந்த பாவத்திலேருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்ணுறாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்கள். ஒருவேளை 4ஆம் பாவத்தில் அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டில் குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால் வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்கள் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகளில் எது வேணா இருக்கட்டும், அதில் சனி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பாக நம்ம வந்து ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.